வணக்கம் மக்களே. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி பொழுது நல்ல பொழுது அமையட்டும். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சமையல் வீடியோவும் வீட்டு வேலை செய்கிற வீடியோவும் தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு தான் மீன் வறுவல் செய்கிற வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கவலை மீன் தான் வாங்கியிருக்கிறேன். கவலை மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க. கொஞ்சம் பெரிய மீனாகவும் இருந்தது. அதனால தான் நான் காலையிலே வாங்கிட்டேன். கழுவுறதுக்கெலாம் ஈஸியாக இருக்கும், சுத்தம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் சொல்லிட்டு தான் இந்த மீனை நான் வாங்கினேன். அது நல்ல மீனாக இருந்தது, ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, புதுசாக இருந்தது. அதனால தான் நான் சரி நல்லா இருக்கும்ன்ட்டு வாங்கிட்டேன். இப்போ இதை நான் க்ளீன் பண்ண போகிறேன். உப்பு போட்டு நல்லா கழுவிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு காட்டுவேன். இப்போ டீ போட்டு முதல்ல குடிச்சிடலாம். உப்பு மஞ்சத்தூள் போட்டு மிளகாத்தூள் போட்டு நான் ஊற வச்சுருக்கிறேன் மீனை சுத்தம் பண்ணிவிட்டு. இது எங்கள் பூசணி தோட்டங்க. பூசணி கொடி போட்டு இருக்கிறோம், வெள்ளை பூசணி. இது நிறைய கொடி ரொம்ப தூரம் நல்லா அழகாக பெரிய அளவில் படர்ந்துருக்குது. இது ஒரு 10 விதை தான் போட்டேன். அதில் எத்தனை விதை வந்திருக்குன்னு தெரியல. இது நல்லா நிறைய பூவும் எடுக்குது. நல்லா சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு, நல்லா பச்சையாக அழகாக இலைலாம் கூட நல்லா இருக்குது. அதனால தான் இது நிறைய காய்க்கும் அப்படின்ட்டு தான் வச்சுருக்குறோம். பூ மட்டும் நிறைய பூத்துருக்கு, அதே மாதிரி காயும் வந்துச்சுன்னா அழகாக இருக்கும். இப்போ எங்கள் செவ்வந்தி பூச்செடி பூ மொட்டு எடுத்திருக்கு. என்ன கலர்னு தெரியல, அது பூத்துச்சுன்னா பார்க்கலாம். இப்போ எங்கள் தோட்டங்க இது. இங்கே தான் துளசி செடி, செம்பருத்தி செடிலாம் இருக்குது. இப்போ ஊற வச்சுருக்கிற மீனை எல்லா மீனையும் எடுத்து நல்லா வறுத்து வச்சுக்கலாம். நல்லா எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா தான் அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்கிற மீனை எடுத்து நான் வறுக்கிறேன். இப்போ காலையில் சமையல் பார்த்திங்கன்னா புளிக்குழம்பு தான் வச்சுருக்கிறேன். புளிக்குழம்பு செய்யணுன்னா வானல் வச்சு எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய், அப்புறம் பூண்டு, அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, மஞ்சள்தூள் கொஞ்சம் போடணும். எல்லாத்தையும் போட்டு அந்த பருப்பெல்லாம் வறுத்து எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா ஊற வச்சுருக்கிற புளியை கரைச்சி இதில் கொதிக்க வைக்கணும். வானலில் சேர்த்து கொதிக்க வைக்கணும். கொஞ்சமாக மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம், வேணும்னா சேர்த்துக்கலாம். நான் மிளகாத்தூள் சேர்த்து தான் இன்றைக்கி செஞ்சுருக்கிறேன். எண்ணெய் நல்லா திரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இறக்கிடணும். இறக்கிட்டு சாதம் சூடாக வடித்து வச்சுருக்கிற சாதத்தை ஆற வைக்கணும். ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த வறுத்து எடுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்புலாம் சேர்த்து அது கூட புளிக்குழம்பு போட்டு நல்லா கலந்து வச்சுக்கணும். அது கொஞ்ச நேரம் கலந்து ஒரு 10 நிமிஷம் அதுவும் ஊறணும் நல்லா. அப்போ தான் சாப்பாட்டு கூட நல்லா அந்த புளிக்குழம்பு மிக்ஸ் ஆகிட்டு சூப்பராக இருக்கும். அதை எடுத்து வச்சதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கிற மீனை எல்லா மீனையும் எடுத்து வறுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த மீனை நான் ஃபஸ்ட்டுலேயே ஒரு மீன் வறுத்துட்டு எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துட்டு தான் வறுக்கிறேன். எப்பயுமே அது மாதிரி தான் செய்வேன். இப்போ நான் மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் அது 3 மட்டும்தான் போட்டு வறுத்துருக்குறேன். நல்லா தாங்க இருக்குது, எல்லாமே கரெக்டாக இருக்குது. உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது. அதனால தான் எல்லாத்தையுமே வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ காலையில் எங்கள் வீட்டில் சமையல் பார்த்திங்கன்னா புளி சாதமும் சூடாக மீனும் வறுத்து தான் சாப்பிட போகிறோம். புளி சாதம் போட்டுட்டேன். இப்போ வறுத்த மீன் எடுத்து வச்சுக்க போகிறேன். இது 2 தாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் சமையல். வேறு எதுவும் நான் குழம்புலாம் எதுவுமே வைக்கல. இதை தான் எல்லாேருக்கும் கொடுக்க போகிறேன். எல்லோரும் நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்களும் இதே மாதிரி பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செம சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்லேயும் இன்றைக்கி காலையில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இப்போ நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டதுக்கு அப்புறமா எங்கள் பூனைக்குட்டிங்களுக்கும் வளர்க்குறோம்ல அதுங்களுக்கும் எங்கள் நாய்ங்களுக்கும் சாப்பாடு வைப்போம். அதே மாதிரி தாங்க இன்றைக்கும் நாங்கள் அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு வச்சுட்டு அதுங்களாம் சாப்பிட்டா தான் எங்களுக்கும் நிம்மதியாக இருக்கும். பாவம்லாம் கத்திக்கிட்டே இருக்கோம் சமையல் பண்ணுற வரைக்கும். நாங்கள் ஒரு டைம் முதல்லே வச்சுருவோம், இல்லைன்னா நாங்கள் சாப்பிட்டு வைப்போம். அதே மாதிரி இன்றைக்கும் நாங்கள் வச்சுட்டோம். எல்லோரும் சாப்பிட்டு வெளியே விளையாடின்னு இருக்கிறாங்க. இப்போ எனக்கு காலையில் சமையல் வேலை முடிஞ்சு போச்சு.
இப்போ வந்து வீட்டு வேலை தான். பாத்திரம்லாம் அழுக்காக இருக்குங்க, அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். அது எல்லாத்தையுமே கழுவணும். கொஞ்சம் பாத்திரம் தான் இருக்குது. நைட்டு இருந்த பாத்திரம்லாம் கழுவிட்டேன். இது வந்து காலையில் அழுக்கான பாத்திரம் தான். இது எல்லாத்தையுமே நான் இப்போ கழுவி வைக்க போகிறேன். அப்புறம் அழுக்கான துணிங்க கொஞ்சம் இருக்குது, அது எல்லாத்தையுமே துவைக்க போகிறேன். துவைச்சதுக்கப்புறமா காட்டுறேன். இப்போ வந்து மதியத்துக்கு சமையல் பார்த்திங்கன்னா பிரிஞ்சி சாதம் தான் செஞ்சுருக்கிறேன். பிரிஞ்சி சாதம் வந்து நிறைய வீடியோ போட்டுருக்கிறேன், எப்படி செய்யணுன்ட்டு பிரிஞ்சி சாதத்தை. அந்த வீடியோ வேணும்னா நீங்கள் போய்ட்டு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பிரிஞ்சி சாதம் செஞ்சுட்டு முட்டை வந்து அவிச்சு வச்சுருக்கிறேன். ஆளுக்கு ஒரு முட்டை, 5 முட்டை அவிச்சு வச்சுருக்கிறேன். இப்போ வந்து பிரிஞ்சி சாதம் போட்டுட்டேன். இப்போ வந்து உரித்து வச்சுருக்கிற முட்டையை வைக்க போகிறேன். காலிஃப்ளவர் 65 தாங்க செய்யலான்னு பார்த்தேன். அதுக்கு வந்து கடலை மாவும் மைதா மாவும் இல்லை, வாங்கின்னு வந்த மாவுலாம் காலி ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா தான் போய்ட்டு வாங்கி வைக்கணும். நான் என்ன பண்ணேன், 65 மசாலா தூள் மட்டும் வாங்கின்னு வந்து காலிஃப்ளவரை நல்லா சுத்தம் பண்ணி கழுவி வச்சுட்டு அதில் ஊற வச்சுருந்தேன். சரி வறுத்து பார்க்கலாம் எப்படி வருதுன்னு பார்க்கலான்னு பார்த்தா மசாலாலாம் எண்ணெயிலே ஒட்டிக்கிச்சு, காலிஃப்ளவர் மட்டும் தனியாக நின்றுடுச்சு. இருந்தாலும் நல்லா தாங்க இருந்தது, செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இது வந்து காலிஃப்ளவர் 65 சொல்கிறதா இல்லை காலிஃப்ளவர் வறுவல் இல்லை பொரியல்னு சொல்கிறதா தெரியல. ஆனால் வந்து பிரிஞ்சி சாதத்துக்கு சூப்பராக இருந்தது. இப்போ வந்து நைட்டுக்கு சமையல் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இந்த மீன் வாங்கின்னு வந்தாங்க. நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மீன் வந்து மருந்து குழம்புலாம் வைப்பாங்கள்ல, ரசம்லாம் வைப்பாங்களே அந்த மீன் இது. வறுக்கலான்னு தான் வாங்கின்னு வந்தார். நான் வந்து சரி நைட்டு குழம்பு வச்சுக்கலாம், நாளைக்கு வந்து காலையில் நல்லாயிருக்கும் மீன் குழம்பு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ இதை வந்து குழம்பு தான் வைக்க போகிறேன். இந்த மீனை வந்து க்ளீன் பண்ணிடலாம். இது வந்து ஈஸியாக தாங்க இருக்குது க்ளீன் பண்ணுறதுக்கு, ரொம்பலாம் எதுவும் இல்லை. பெரால்லாம் கம்மியாக தான் இருக்குது. லைட்டாக அப்படியே இந்த பக்கமும் அந்த பக்கமும் 2 பக்கம் பெரால் எடுத்துகிட்டு ஓரத்தில் இருக்கிற இதெல்லாம் ரெக்கையெல்லாம் கட் பண்ணிவிட்டு செதில்லாம் எடுத்துகிட்டு சூப்பராக க்ளீன் ஆகிடுதுங்க. சட்டுன்னு உப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கணும். கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறமா தாங்க நான் உள்ளே போய்ட்டு நைட்டுக்கு சமையல் பண்ண போகிறேன். நீங்களாம் இன்றைக்கி என்ன சமையல் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். இப்போ வந்து எங்கள் வீட்டில் வந்து செவ்வந்தி மொட்டு எடுத்துருந்ததில்ல, அது காலையில் மொட்டாக இருந்தது, சாயந்தரம் பார்த்தா கொஞ்சம் நல்லா பூத்துட்டு இருந்தது. அது ஆரஞ்சு கலராக தான் இருக்கும்னு பார்க்குறேன். அது லைட்டாக ஆரஞ்சு கலர் தான் தெரியுது, இன்னும் சரியாக பூக்கலை. ஆரஞ்சு கலர் மாதிரி தான் இருக்குது. செம்ம சூப்பராக இருக்குங்க பூ. இப்போ வந்து நான் மீன் குழம்பு வைக்க போகிறேன். கடுகு வெந்தயம் போட்டு எண்ணெயில் பொரிக்க போகிறேன். கட் பண்ணி வச்சுருக்கிற 2 வெங்காயம் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்க போகிறேன். நல்லா வெங்காயம் நல்லா வதங்கட்டும், அப்போ தான் நல்லாயிருக்கும் குழம்பு. வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணலான்னு பார்த்தேன், அர்ஜென்ட்டு, அதனால் கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து வெங்காயம்லாம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி 5 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 வேளைக்கு வைக்கணும்ல, நைட்டுக்கும் காலையிலையும் வர மாதிரி வைக்கணும் குழம்பு, அதனால் தக்காளி கொஞ்சம் நிறையவே வச்சேன். உப்பு போட்டு நல்லா வதக்குறேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா மூடி வச்சுட்டு பார்க்கலாம். பூண்டு உரித்து வச்சுருக்கிறேன். பூண்டு பல் வந்து ரொம்ப சின்ன சின்ன பல்லாக இருக்குங்க, கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு அதை உரிக்க. அப்புறம் புளியும் ஊற வச்சுருக்கிறேன். புளி வந்து முதல்ல ஊற வச்சிடணும், அப்போ தாங்க குழம்பு நல்லா டேஸ்ட் வரும். அப்படியே நம்ம ஊற வைக்க மறந்துட்டோம்னா கொஞ்சமாக வெந்நீர் வச்சு அதில் ஊற வச்சிடலாம், சட்டுன்னு ஊறிடும், நல்லாயிருக்கும் குழம்பு. இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, நல்லா நசுக்கி விட்டுக்கலாம். நல்லா பழம் தக்காளி தாங்க, சூப்பராக இருந்தது தக்காளி, நாட்டு தக்காளி. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து மிளகாத்தூள் போட்டுக்க போகிறோம். வீட்டு மிளகாத்தூள் தான்,
குழம்புக்கு தேவையான அளவுக்கு தான் நம்ம சேர்க்குறோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கரைச்சி வச்சுருக்கிற புளியை ஊற்ற போகிறேன். புளி நல்லா தாங்க இருந்தது, நல்லா புளிப்பு புளி தான். பழைய புளியும் புது புளியும் சேர்த்து தான் நான் வாங்குவேன். எப்பயுமே பாதி பாதி தான் கலந்து வாங்குவேன். அந்த புளி தான் குழம்பு மீன் குழம்புக்கு எல்லா குழம்புக்கும் நல்லாயிருக்கும். பூண்டு உரித்து வச்ச பூண்டையும் சேர்த்துட்டேன். கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மீனை இப்போ சேர்த்துக்க போகிறோம். குழம்பு நல்லா கொதித்து வந்துடுச்சு. மீனை ஒன்று ஒன்றா எடுத்து சேர்த்துக்கலாம். மீன் நல்லா வேகட்டும், மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறமா பார்க்கலாம். சூடாக சாப்பாடு வடித்து வச்சுருக்குறேங்க. இன்றைக்கி வந்து நைட்டுக்கு சாப்பாடு சூடாக சாப்பாடும் மீன் குழம்பும் தான் இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். இன்றைக்கி ஃபுல்லாகவே சாப்பாடு தான். இப்போ வந்து நான் மாவுலாம் வைக்கல, அரிசி மாவுலாம் ஊற வைக்கல. நாளைக்கு தான் உளுந்து வாங்கி ஊற வச்சு காலையில் இட்லி, நாளைக்கு ஊற வச்சு தான் அப்புறமா இட்லி தோசை அது மாதிரி செய்யணும். டெய்லி சாப்பாடும் சாப்பிட மாட்டாங்க எங்கள் வீட்டில். திடீர்னு தோசை கேட்பாங்க, இட்லி கேட்பாங்க. அதனால் மாவு காலி ஆயிடுச்சு. நான் நாளைக்கு தான் உளுந்து வாங்கி ஊற வைக்க போகிறேன். சாப்பாடு வெள்ளை சாப்பாடு சுட சுட வெள்ளை சாப்பாட்டுக்கும் மீன் குழம்புக்கும், சூடான மீன் குழம்புக்கும் செம சூப்பராக இருந்தது. இதே மாதிரி நீங்களும் இந்த மீன் வாங்கினீங்கன்னா குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக தான் இருக்கும். கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம். தேங்க்யூ. பாய்.